வந்து என்ன பண்ணுவாரு, காலையில சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடி வயலுக்கு போவாரு. போயிட்டு அந்த வயலை என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட்ல வெள்ளாமை விடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை விழுவாங்க, அப்புறம் திருப்பி 2வது தடவை விழுவாங்க, தேவைப்பட 3வது தடவை கூட விழுவாங்க. சரிங்களா? விழுவாங்க, அந்த வயலை உழுது எடுப்பாங்க. வந்து கீழே இருக்க மண்ணு மேலே வரும், மேலே இருக்க மண்ணு கீழே போகும். அப்போ என்ன பண்ணுவோம், சத்தெல்லாம் எல்லா பக்கமும் ஈவனாக கிடைக்குன்றதுக்காக வந்து வயலை விழுவாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, வந்து விதை விதைப்பாங்க. விதை விதைச்சதுக்கப்புறம் தண்ணி விட்டு விதை விதைச்சி அதுக்கப்புறம் அதை வளர்ந்து வரும்போது களை எடுத்து அதை உரம் போட்டு, சரிங்களா, அதை எல்லாம் வளர்ந்து வந்து விளைச்சல் வந்துடும். வந்து அறுவடை செஞ்சு அதை பக்குவம் பண்ணி பாக்கெட் பண்ணி வந்துடுவாங்கம்மா, மூட்டையில் கட்டி அதை விற்கும் போது யார் வந்து அந்த விலையை நிர்ணயிக்கிறது? கவர்மெண்ட் தான் விலையை நிர்ணயிக்கிறது. புரியுதாமா? ஏன்னா இவ்வளவு ஒரு உழைப்பு யார் போட்டது? அந்த விவசாயி தான் போட்டார். அவ்வளவு அந்த வேலை செஞ்சு உற்பத்தி பண்ண பொருள் அவரே வச்சுக்கிட்டாரா? கிடையாது. புரியுதுங்களா? அப்ப இந்த ஒரு விவசாயி யாரோ வந்து ஒரு மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு பொருளை உற்பத்தி பண்றதுக்கு எவ்வளவு ஒரு உழைப்பு, மயல், மழை, வெயில், புயல் எது வந்தாலும் அந்த இடத்துக்கு போகாம இருப்பாருன்றீங்களா? வந்து சும்மா கடை எல்லாட்டி பண்ணுவாங்க, ஓடி பைய வாங்கி சாக்கு பைய வாங்கி தலையில கம்பெல்லாம் போயிருக்காங்களா இல்லையா? மாட்டு எருவுல இருந்து ஆட்டு எருவுல இருந்து அவ்வளோத்தையும் போட்டு அதை பயிர் பண்ணி அதை காப்பாற்றி உற்பத்தி பண்ணி அந்த பொருளை விற்கிறது கவர்மெண்ட் தான் நிர்ணயிப்பாங்க விலை. சரிங்களா? அப்ப இதுல என்ன தெரியுது பாத்தீங்கன்னா, இந்த முழு உழைப்பை போட்டாலும் அதோட பலனை யாரும் அனுபவிக்கல, அந்த விவசாயி அனுபவிக்கல. புரியுதுங்களா? அப்படின்ற பட்சத்துல இது வந்து அரசு போட்டித் தேர்வுக்கான வேலை வாய்ப்பு, அரசு வேலைக்கான போட்டித் தேர்வு. இதுல வந்து யார் உழைப்பு போடுறது? நீங்க தான் போடுறீங்க. இப்ப இதனுடைய உழைப்பு உங்களுடைய பலனை ஃபுல்லி யாரும் அனுபவிப்பா? கவர்மெண்ட் அனுபவிக்குமா? இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க அனுபவிப்பாங்களா? நாங்க அனுபவிப்போமா? யார வேலைக்கு போறீங்களோ அவங்க தான் அனுபவிப்பீங்க. புரியுதா இல்லையா? வந்து அப்படின்னா அந்த ஒரு விவசாயி வந்து மற்றவங்க பயன்படக்கூடியவங்க வந்து அவங்க வந்து அவ்வளவு உழைக்கிறாருன்னா முழு பலனும் அனைத்தையும் நாமளே பயன்படுத்தணும்னா அப்ப நம்ம எவ்வளவு தூரம் உழைக்கணும்னு தெரியுமா தெரியாதா? சொல்லுதாமா? வந்து புரியுதாமா? இப்ப என்ன பண்ணணும், 100% உழைப்பு இருந்தா மட்டும்தான் வெற்றி. சரிங்களா? அதை புரிஞ்சுக்கிங்க. வந்து நானும் எவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன். வந்து சரிங்களா? அதனால உங்கள்ட்ட இருந்து உழைப்பு வரணும், ஞாயிற்றுக்கிழமான கிளாஸ் வரணும். இந்த கொடுத்துருக்கிற வந்து நான் போன ஞாயிற்றுக்கிழமைல இருந்து இந்த வாரம் சனிக்கிழமை கொடுக்கறத அவ்வளோத்தையும் படிக்கணும். புரியுதுங்களா? அதை பார்ப்போம் அடுத்தடுத்து வந்து. அதனால அந்த ஒரு கருத்தை கவனத்தில் கொண்டு மாணவர்கள் வந்து தீவிரமா தயார் பண்ணுங்க. இந்த குரூப் 2 வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. சரிங்களா? கொஸ்டின் ஈஸியா தான் இருக்கும், இன்னும் பயப்படாதீங்க. புரியுதுங்களா? போன குரூப் போற மாதிரி தான் இருக்கும். அந்த நேரத்துல ஞாயிற்றுக்கிழமையில போயிட்டு நீங்க பிரசன்டேஷன் கொடுக்கறதுல தான் உங்க வெற்றி இருக்கு. புரியுதுங்களா? கடைசி நாள் வரலாம் படிச்சது என்னன்னு கூட தெரியாம தான் இருக்கும். நல்லா படிச்சவங்களுக்கு அதுக்காக பயந்துடக்கூடாது. சரிங்களா? அந்த எக்ஸாம் ஹாலில் போயிட்டு பிரசன்டேஷன் கொடுக்கும்போது நல்லா கொடுங்க. தெரிஞ்ச கொஸ்டின் தப்பு பண்ணிடுறாரு. நான் திரும்ப அதான் சொல்றது. கண்டிப்பா நல்லா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க மெயின்ஸுக்கு போக முடியும். ஒரு தடவை போனோம், நம்ம சொல்றது 10 பேர் மெயின்ஸ் போனாங்க குரூப் 2ல. சரிங்களா? 3 பேர் பாஸ் பண்ணாங்க. வந்து அதுவே வந்து 10வது ரிசல்ட் தான். ஓகேங்களா? இப்போ கடந்த காலத்தில் நம்ம பார்க்கும்போது குரூப் 4ல 162 கொஸ்டின்லேயே அப்படியே இருக்கிறாங்க. 162லேருந்து 166, 64ல கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் தொடர்ந்து அந்த ஒரு 2-3 எக்ஸாம் அப்படியே இருக்கிறாங்க. நான் சொல்றது வந்து அப்படியே இருக்கக்கூடாது, கீழே போயிடக்கூடாது, மேலே தான் போகணுன்ற மார்க்கில். சரிங்களா? அதை கவனத்தில் வைங்க. வந்து இதனால எல்லாம்